இப்போது சாட்சி கூற விரும்புகிறவங்க இப்போது ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்த. Praise the Lord, brother. Praise the Lord. இந்த வேலைக்கிழமை இந்த 3 மணி ப்ரேயரில் ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரேயரில் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். எங்களுக்கு வீட்டு லோன் அது ஒரு பேச்சுவார்த்தையில் சுலபமாக முடியும்னு சொல்லிட்டு, அப்போ இந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்படி ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி இருந்துச்சு. நான் வேலைக்கிழமை அந்த ப்ரேயர் இதில் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு எடுத்திருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். அப்போ அங்கே போயிருந்த நேரம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஒரு அச்சம் மாதிரி தோணுச்சு. நான் இருதயராஜ் பிரதருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். இது 11 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை இருக்கு பிரதர், நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் மட்டும் போட்டிருந்தேன். அவங்க பண்ணணுட்டு போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் அப்படியே சும்மா இருக்கும்போது செல்லில் அந்த பைபிள் ஆப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதில் சும்மா அப்படியே நான் அதை பைபிள் படிச்சும்போது எனக்கு டக்குன்னு அந்த ஒரு இறை வார்த்தை எடுத்துச்சு. எஸ்ஐயா 3ஆம் அதிகாரம் 13 ஆண்டவர் வழக்காடுவதற்காக ஆயத்தமாகிறார். அது கேட்ட உடனே அது எனக்காக தந்தது மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர் எனக்காக வழக்காடுவதற்காக ஆயத்தமாகிறது அந்த வார்த்தை என்னதாக சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அது என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு முடியலை, இன்னும் வரக்கூடிய வெள்ளி என்று சொல்லிட்டு அன்னைக்கு முடியலை, வரக்கூடிய வெள்ளி அது பேச மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்துல எனக்கு இந்த வார்த்தை அந்த கடவுளுக்கு நான் இந்த வேலையில கொடான கொடி நன்றி சொல்லுது. இந்த வார்த்தை எனக்கு முழுமையான வெற்றியை தரும், வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நல்ல தீர்ப்பு கிடைச்சும் பண்ணி நான் நம்பிக்கையோட சொல்லுவேன். அடுத்த வாரம் நான் சாட்சியா சொல்லி வரக்கூடிய சனிக்கிழமை கொடான கொடி நன்றி. கடவுள் நாமத்தை கரங்களை தட்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுளுடைய அன்பர்கள் தூங்கும் போதும் அவர்கள் தேவைகளை சந்திக்கிற கடவுளாக இருக்கிறார். உங்களோட இந்த பிரச்சனைகள் கடவுளுக்கு உகந்ததாக இருந்தால், அவருடைய திட்டத்துக்கு உகந்த விஷயமாக இருந்தால், அந்த இடத்துல கட்டாயம் உங்களுக்கான வெற்றியை கடவுள் பெற்று தருவாங்க. இந்த அற்புதத்தை உங்கள் வாழ்வில் செய்கின்ற அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister. மேரி அபிஷா sister. Praise the Lord. Praise the Lord, brother. இன்னைக்கு பிரதர் மெசேஜ் கொடுத்ததுல ஆத்ம அறுவடை எவ்வளவு முக்கியம், நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. நான் இடையில திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டல் இருந்த நேரம் நான் யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு நான் அந்த 1 பேதுரு 2:24 அப்புறம் கலாத்தியர் அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். நிறைய பேர் அதை கேட்டு பயனடைஞ்சிருக்காங்க. திருப்பி அந்த வார்த்தைகளை என்கிட்ட கேட்டும் இருக்காங்க வேற வேற இதுக்கு. ஆனா இப்ப இடையில கொஞ்சம் நான் டல்லான மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா, நம்ம இப்ப யாருக்கும் சொல்லி கொடுக்கலையோ அந்த மாதிரி. இன்னைக்கு பிரதர் சொல்லும் போது கண்டிப்பா இது நம்மளோட கடமை, நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்லி கொடுக்கணும், ஆத்தும அறுவடை பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு நம்மளும் ஃபர்ஸ்ட் ஃபயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. Glory to God. கடவுள் இந்த நாட்களில் அந்த சகோதரிக்கு அந்த ஒரு தூண்டுதலை கடவுள் கொடுத்துருக்காங்க. முன்பு இருந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எங்கே தளர்ந்து போயிருக்கிறோமோ அந்த இடத்தை கடவுள் காமிச்சிருக்காங்க. பிரைஸ் the Lord. இந்த ஒரு மாற்றத்தை தந்த அந்த கடவுளை கரங்களை தட்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் the Lord, sister. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். Praise the Lord, sister. இன்னைக்கு மெசேஜ் பிரதர் கொடுத்ததுல கடவுள் எனக்கு அறிவுறுத்திருந்து எவ்வளவு நாட்கள். இன்னைக்கு நான் உடம்பு சரியில்லை, நான் நல்லா இருக்கும்போது நம்ம ஆண்டவரை ஆத்தும அறுவடை பண்ண தவறு நாட்களுக்காக நிறைய மன்னிப்பு கேட்டேன். கடவுள் இப்போவாவது அவரோட வார்த்தையை கொடுத்து இப்போ இந்த அளவுக்கு புரிய வச்சாரு. கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த வார்த்தை கடவுள் கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி பிரதர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory to God. உங்களை இன்னும் இதுக்கு மேலே எழும்பி செயல்பட கடவுளால் வைக்க முடியும் சிஸ்டர். நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு தந்திருக்கிற பணியை நான் செய்ய என் கால்களை பலப்படுத்துறதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். கடவுள் உங்களை ஓடி அவரோட பணியை செய்ய இன்னும் உங்களுக்கு அதுக்கான இதுகள் ஆகலை. உங்களை ஓடி அவரோட பணியை செய்ய அவங்களை திடப்படுத்துவார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் இருந்தாலும் நான் இப்பயும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நீங்க செய்வீங்க, எழும்பி ஓடுவீங்க, அவருக்காக ஓடுவீங்க, அவருக்காக பணி செய்வீங்க. அதுதான் கடவுள் ஒவ்வொருக்க வச்சிருக்கிற திட்டம். அதை செய்வதற்கான ஆற்றலை அவர் கட்டாயம் தர வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி.
Praise வேற the Lord. யாராச்சும் சாட்சிக்கு விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, சாட்சிகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க.